الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدين أمانة صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையுடைய அடிப்படையில எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். உலக வாழ்க்கை உண்மையிலே சோதனைக்குரிய இடம். யார் யார் எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அந்தந்த நிலைமையில வச்சு ஒவ்வொருத்தரும் சோதிக்கப்படுறாங்க. இதை நானும் நீங்களும் சரியா விளங்கி கொண்ட வேண்டாம், சிறப்பாக இருக்கும். யார் யார் என்னென்ன நிலைமையில இருக்கிறாங்களோ அந்தந்த நிலைமையில வச்சு அவங்க சோதிக்கப்படுறாங்க. ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவர், நாங்க எல்லாம் சொல்லலாம் அவருக்கு என்ன, அவருக்கு வீடு வாசல் காணி பூமி ஃபேக்டரி கவர்மெண்ட் அது இது எல்லாமே இருக்கு, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாங்க சும்மா எங்களுக்குள்ள நாங்க விளங்கினத்தை வச்சு சொல்லும். இருந்தாலும் அவருக்கு அந்த பணம் ஒரு சோதனையுடைய அடிப்படையில கொடுக்கப்பட்டு, ஏனென்றா ஒருவருக்கு அவருடைய தேவையை விட அதிகமாக கிடைக்குதுன்னா அது சோதனை. அவர்த தேவையை விட அதிகமாக அவருக்கு கிடைக்குது என்றால் அது ஒரு சோதனை. அத இவர் பாக்கியமாக அமைச்சுக் கொள்ளவும் மேலும் தண்டனையாக அமைச்சுக் கொள்ளவும் மேலும் சொல்லுவாங்க. நியமத்தாக அமைச்சுக் கொள்ளவும் மேலும் நிக்குமத்தாக அமைச்சுக் கொள்ளவும் மேலும். நியமத் என்றா பாக்கியம், நிக்குமத் என்றா தண்டனை. அவருக்கு அல்லாஹ் மேலதிகமாக கொடுத்த அந்த வசதி வாய்ப்புகளை சொத்து செல்வங்களை அவர் என்ன செய்யணும், யார் சமுதாயத்துல தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க, கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க, குடும்பத்துல யார் கஷ்டவாளிகள் தேவையுடையவங்க இருக்கிறாங்க, தேடி தேடி அதே போல தீன் மார்க்கம் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக, இந்த தீனுடைய முன்னேற்றத்துக்காக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல செயல்களுக்காக இவற்ற பணங்களை தேடி தேடி செலவழிக்கும். அப்படி அவர் அந்த அல்லாஹ் கொடுத்த நியமத்தை சரியான முறையில விளங்கி, இது ஏத கெட்டித்தனத்தால கிடைக்க இல்ல, ஏத திறமையால கிடைக்க இல்ல, ஏத சக்தியால கிடைக்க இல்ல, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு சோதனையுடைய அடிப்படையில தரப்பட்டு, இப்படி விளங்கி அந்த ஹக்க நிறைவேற்றினால் இவருக்கு அந்த பணம் அந்த வசதி வாய்ப்பு இவருக்கு நலவாக அமையும், இவருடைய ஈடேற்றத்துக்கு காரணமா அமையும், துனியாவுடைய ஆக்கிரத்துடைய ஈடேற்றத்துக்கு காரணமா அமையும். அப்படி இல்ல, இவர் இந்த பணங்களை வசதி வாய்ப்புகளை பெருமை அடிக்கவும், ஊருக்குலகத்துக்கு காட்டவும், ஆடம்பரமா செலவழிக்கவும், இஸ்ராப் வீண் விரயம் செய்யவும், அல்லது பாத்திலான வேலைகளை செய்யவும், ஹராமான வேலைகளை செய்ய இந்த பணத்தை பாவிப்பாரேனா இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்ய, இன்னொருத்தரை நோவிக்க, இப்படி பணத்தால எவ்வளவு வேலை செய்யலுமே, பணத்தால நிறைய வேலை செய்யலும். அப்ப மாசமான வேலைக்கு இந்த பணங்களை பாவிச்சா இந்த பணம் இது இவருக்கு வபாலாக
தண்டனையாக வேதனையாக அமையும். கண்ணியமான சகோதரர்களே, இது சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா விளங்கப்படுத்தியிருக்கிறார். குர்ஆன்ல பணத்துக்கு ஹைர் என்ற வார்த்தையை தான் பாவிச்சிருக்கிறான். பணம் ஹைர் தான் உண்மையிலே. அல்லாஹ் படைச்சது எதுவுமே ஷர் இல்ல. ஷர்னா கெடுதிக்கு படைக்க இல்ல, எதையுமே கெடுதிக்காக படைக்க இல்ல. அவன் படைச்சதெல்லாம் ஹைருக்காகத்தான் படைச்சான், நலவுக்காகத்தான் படைச்சான். அதனால தான் குர்ஆன்ல சூரத்துல் ஆதியாத்துல வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத் வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். கைர் என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறான். மனிதன் இந்த கைருக்கு, இந்த பணத்துக்கு ரொம்ப பேராசை பிடித்தவனாக இருக்கிறான், ரொம்ப ஆசை உள்ளவனாக இருக்கிறான் பொதுவான அமைப்புல. அதனால தான் நான் நினைக்கிறேன், சஹாபாக்களுக்கு ஆரம்பத்திலே அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுக்க இல்லை, ஆரம்பத்திலே வசதி வாய்ப்பை கொடுக்க இல்லை. நபியும் அப்படி அல்லாட்ட அல்லாஹ் என்ற சஹாபாக்கள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க, மயங்கி விழுந்து கொண்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நீ முதலாவது இவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பை கொடு, நல்ல சொத்து செல்வங்களை கொடு, அப்பதான் நான் சொல்றத கேட்டு நடப்பாங்க. அப்படி துவா கேட்டதே இல்லை, அப்படி எப்பயும் துவா கேட்டது இல்லை. மாற்றமாக நபி என்ன சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு பொறுமையோட இருங்க, இந்த கஷ்டங்களை சகிச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுக்கு வெற்றி வர இருக்குது. இப்படி நல்ல ஆறுதல் வார்த்தைகள், அவங்களோட கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. இந்த கஷ்டங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்குது. மஸ்ஜிது நபவியில மதீனா பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போல பின்னுக்கு தொழக்கூடியவங்க மயங்கி முழுவாங்க, பலர்கள் மயங்கி முழுவாங்க. தொழுது முடிஞ்சு பார்த்தா பலர்கள் மயங்கி விழுந்திருப்பாங்க. ஏன்? பசியின் காரணமாக, பசியின் காரணமாக. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, லவ் தஅலமூன மா லக்கும் இன்தல்லாஹி தஆலா மினல் ஃபضல். அல்லாஹ் உங்களுக்கு இந்த பசியில கஷ்டப்படுறீங்களே, மயங்கி விழுந்து கொண்டிருக்கிறீங்களே, இந்த கஷ்டங்களுக்கு, இந்த பசிக்கு, இந்த சிரமத்துக்கு அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை வச்சிருக்கிறான் என்பதை நீங்க விளங்கி கொண்டீங்கடா, இன்னும் இன்னும் கஷ்டங்கள் வந்தா நல்லமே, இன்னும் இன்னும் இப்படி பசி பட்டணி வந்தா நல்லமே என்று நீங்க ஆசை வைப்பீங்க, முஹப்பத் வைப்பீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஆறுதல் சொல்லி சொல்லியே தான் காலத்தை கழிச்சாங்க. ஆனால் கண்ணியமான நபிக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வும் அறிவிச்சிருந்தான், இந்த கஷ்டங்கள் தொடர்ச்சியா இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால லேசி வரத்தான் போகுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. கஷ்டத்தோட அல்லாஹ் லேச வச்சிக்கிறான். ஒரு கஷ்டம் வருவதேண்டா ஒரு நல்லவருக்கு, மாற்றமானவருக்கு கஷ்டம் ஒன்று வருவதேண்டா அது தண்டனையுடைய அடிப்படையில வரும். தீனுக்கு மாற்றமா ஒருத்தர் நடக்கிறார், ஹராம் ஹலால் பேன்றார் இல்ல, வட்டி தொடர்பு வச்சிருக்கிறார், அமளிவாதம் இல்லாம இருக்கிறார், அநியாயம் செய்கிறார், இத மாதிரி மாற்றமான வேலைகள் ஒருத்தர் செஞ்சு கொண்டிருக்க போல வார சோதனை இருக்குதே, அது தண்டனையுடைய அடிப்படையில வரும், பனிஷ்மெண்ட். அது அதுக்கு உதவி இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? இவர் தௌபா இஸ்திக்ஃபார் தான் செய்யும். பாவத்தை ஈடுபடுறவருக்கு வார சோதனை தண்டனை, அந்த தண்டனைக்கு பின்னால உதவியால வரப்போகுது. அந்த தண்டனை வந்தது இவர் பாவத்துல இருந்து தவிர்த்து கொள்ள, பாவத்தை உட்றதுக்கு தான் எல்லாம் சோதிக்கிறான், இவரை தண்டிக்கிறான், சின்ன சின்ன தண்டனை. அதே குர்ஆன்ல சொல்றான், وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. பாவம் செய்யறவங்களுக்கு சின்ன தண்டனையை தான் கொடுக்கிறோம், பெருசி கொடுக்க இல்ல. பெருசி அங்க பெரிய தண்டனை ஆக்கிரத்துல. வலா அஸாபுல் ஆகிரத்தி அக்பர் லவ் கானூ யஅலமூன். சூரத்துல் கலம்ல சொல்றேன், ஆகிரத்துடைய அஸாப் தான் பெரிய அஸாப், இது சின்ன அஸாப் இங்க தாரது எல்லாம். அதை விளங்கி கொள்ளக்கூடியவங்க விளங்கி கொள்ளட்டும் என்றார். அப்ப மாற்றமா நடக்கிறவருக்கு வார சோதனை தண்டனை.
அதுக்கு அவர் என்ன செய்யணும்? முதலாவது விளங்கணும். அது சிலவங்களுக்கு விளங்குற சக்தி இல்லை. பாவத்துல ஈடுபடுறாங்க, ஹராத்துல ஈடுபடுறாங்க, அல்லாஹ்க்கு மாத்தமான வேலைகளை செய்யறாங்க. ஆனா அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க நல்லதான் செய்யறோம். அதுதான் ஆகப்பெரிய கவலையான விஷயம். அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க நேரான வழியில இருக்கிறோம். அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க நல்லதான் செய்யறோம். அவருக்கு எப்படி இதாச்சு கிடைக்கும்? ஒருத்தர் மாத்தலைக்கு போக வேண்டியவர் மாத்தலைக்கு போறார், கண்டி மாத்தலைக்கு போறார். அவரும் நம்பிக்கையோட போறார், நான் போறது மாத்தலைக்கு தான் என்று. அவனை எவனாவது நிப்பட்டி சொன்னாலும் அவனுக்கு ஏசிட்டு போவார். அவர் நான் போறதே மாத்தலைக்கு தான் என்று போவாரு. போறது மாத்தலைக்கு போறாரு. சந்தேகத்தோட போறவர் தான் போய் நிப்பட்டி கேட்பாரு. இது எங்க போறனோ தெரியா, நான் போற வழி சரியோ தெரியா என்ற ஒரு சந்தேகம் வந்தா யார்ட்டையாவது நிப்பட்டி கேட்பார். அல்லது நிப்பட்டி சொன்னாலும் கேட்க மாட்டார். இத மாதிரி சிலர்கள் அவங்களோட பாவத்தில் அவங்க போய்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களோட ஜினா, அவங்களோட குடி, அவங்களோட வட்டி, அவங்களோட அநியாயம், அவங்களோட மோசடி, அவங்களோட பொய் புரட்டு, அவங்களோட ஏமாற்றம், கொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு அநியாயம், உம்மா வாப்பட கல்வ நோவிக்கிறது, சொந்த பந்தங்களை முறிச்சு நடக்கிறது, இதெல்லாம் பெரிய பாவங்கள். சிறுநீர் கழிச்சிட்டு, நான் விளங்குற மாதிரி சொன்னா விளங்குவேன் நினைக்கிறேன், மூத்தரம் பேஞ்சிட்டு ஒழுங்கா கழுவாம இருக்கிறதும் பெரிய பாவத்தில் உண்டு. சிறுநீர் கழிச்சிட்டு அறக்குறையா கழுவுறதும் பெரிய பாவம். ஏன்னா அதுக்கு பிறகு செய்யற அமல் அவர்த்த தொழுகை உண்டே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கபருஸ்தான் பக்கமா போக்கல சொன்னாங்க, இந்த 2 பேர்ல கபூர்ல வேதனை நடக்குது. கபருடைய வேதனையை நபிக்கு அல்லாஹ் காட்டினான். சொன்னாங்க இவங்க பெரிய பாவம், இந்த நாங்க நினைக்கிற மாதிரி பெரிய பாவம் அல்லேண்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒருத்தர் சிறுநீர் கழிச்சு ஒழுங்கா சுத்தம் செய்யாததுனால வேதனை செய்யப்படுகிறார், அடுத்தவர் கோல் சொன்னதனால வேதனை செய்யப்படுகிறார். கோல் சொல்றது பெரிய பாவத்தில் உண்டு. கோல் சொல்றது மூட்டி வைக்கிறது, ஒத்தர மானத்தை போக்குறது பெரிய பாவத்தில் உண்டு. அது தெரியுமா? அது கணக்கம் இல்லை. ஜினா செய்யறது எல்லாம் பெரிய பாவம், டோப் அடிக்கிறது எல்லாம் பெரிய பாவம், வட்டி என்றா பெரிய பாவம், அதெல்லாம் தெரியும். ஆனா இங்கே உருபலாய் கழுவுறது, ரீபத் பேசுறது பெரிய பாவம் என்று நாங்க நினைக்கிறதும் இல்லை. உண்மையை தானே சொன்னோம் என்றோம். நாங்க பேசிட்டு என்ன சொல்றோம், நாங்க எல்லாம் மாற்றி அதுல கேட்டா சொல்றோம், உண்மையை தானே பேசுறோம், நாங்க சொல்றது சரிதானே. ரீபத் என்றது உங்களோட சகோதர முஸ்லீம் ஒருவரை பத்தி இன்னொருத்த பேசுறது, அது இவருக்கு கேள்விப்பட்டா இவர் விரும்ப மாட்டார். என்னைய பத்தி இப்படி பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒருத்தர் நினைப்பாரா இருந்தால் அதுக்குத்தான் ரீபத், புறம் பேசுறது, பலாய் கழுவுறதுன்னு சொல்றது. ரீபத் பேசுறத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ். உங்களுக்கு விருப்பமா உங்களோட ஒரு சகோதரர், உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மௌத்தாவி இருக்க போல அந்த மையத்தோட இறைச்ச சாப்பிட உங்களுக்கு விருப்பமான்னு கேட்கிறார். அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான் எங்களுக்கு. அதுக்கும் அவனே கேள்வி கேட்டு, அவனுக்கு எங்களைய பத்தி தெரியும், படைச்சவன் அவன். நீங்க விரும்ப மாட்டீங்க, நீங்க வெறுப்பீங்க. எனவே நீங்க கீபத் பேசுறது, மக்கியவங்களை பத்தி பலாய் கழுவுறது, அது இந்த மையத்துல உங்களோட சகோதரருடைய மையத்தை சாப்பிடத்தை விட பயங்கரமான. எனவே நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. கோல் சொல்றத ஏன் ஹராமாக்கி இருக்கேன்டா, கோல் சொல்றதால உள்ளங்கள் பிரியுது, ஒற்றுமை இல்லாம போகுது. முஸ்லிம்களுக்கு மத்தியில பேசினா ஒற்றுமை இல்லாம போகுது, குடும்பத்துக்கு மத்தியில பேசினா குடும்பத்துக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாம போகுது. அப்ப ஒற்றுமை என்றது இஸ்லாத்துல ஃபர்ல் ஐன், ஒற்றுமையா வாழ சொல்லி வற்புறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏண்டா ஒற்றுமை இருந்தா தான் எதையும் சாதிக்கிறது. சமுதாயத்துடைய முன்னேற்றத்தை, சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையான காரணமே ஒற்றுமை.
நாங்க எல்லாம் ஒத்துமையாவினா நிறைய வேலை செய்யணும். ஒத்துமையாவினா தனி ஒத்தரால செய்யற வேலையும் ஒரு 100 பேர் சேர்ந்து செய்யற ஒரு வேலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதான். தனி ஒரு ஆளால ஒரு அளவு தானே செய்யணும். அவரோட உடல் சக்தி, அவரோட தனி சிந்தனை, தனி யோசனை, அவ அது ஒரு அளவு தான் வேணும் தனியாள். ஆனா கலெக்டிவ் ஐடியா 100 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் இருந்த ஒரு யோசனை ஒன்று எடுத்து இந்த வேலையை எப்படி செய்வோம். ஒருத்தர் ஒரு நல்ல யோசனை சொல்லுவார், இன்னொருத்தர் அதை விட நல்ல யோசனை சொல்லுவார், இன்னொருத்தர் அதை விட நல்ல யோசனையை சொல்லுவார், சிலவங்க மாற்றமான யோசனையும் சொல்லுவாங்க. இந்த எல்லா கருத்தையும் நல்லா எடுத்து பொறுப்பா இருக்கிறவர் அழகான முறையில் ஒரு முடிவு செய்வார். முடிவு செஞ்சு எல்லாம் சேர்ந்து இறங்கினா வேலையை லேசா முடிச்சிரு. இந்த ஒத்துமை இல்லாம போனா இவர் ஒரு நல்ல கருத்து சொல்லும் போல அவர் வெட்டுவார். ஏன்னா அவருக்கு இவரை பிடிக்காது. அடுத்தவர் இன்னொரு கருத்தை சொன்னார், அவரை பிடிக்காதவர் வெட்டுவார். வெட்டுதான் முழுது கொண்டிருக்கும், நல்ல முடிவுகள் எடுக்க கஷ்டமாயிருக்கும். இந்த மீட்டிங்களுக்கு இந்த மசூராக்களுக்கு வரவும் மாட்டாங்க, அல்லது பின்னால குறை சொல்லுவாங்க. இவங்க எடுத்த முடிவை பாருங்களே, இப்படி செஞ்சிருக்கிறாங்க, அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஐடியா கொடுக்க நிறைய இருக்கிறாங்க. ஐடியா கப்பல் ஒளி இருக்கிறாங்க. ஐடியா கப்பல் என்றுவாங்க. அவர் கருத்து சொல்றதுல இமாம், ஆனா டைம் கொடுக்க மாட்டார், பணம் செலவழிக்க மாட்டார், வந்து வேலை செய்ய தயார் இல்ல, நேரம் கொடுக்க தயார் இல்ல, தள்ளி செலவழிக்க தயார் இல்ல, கருத்துக்கள் மட்டும் சொல்லி கொண்டிருப்பாங்க. பள்ளியில இந்த காப்பட்டே இந்த கலரை போட்டாங்க, இந்த கலரை போட்டிருந்தா நல்லா இருக்குமே, ஏன் பெயிண்ட வெள்ளை அடிச்சாங்க, அது இப்படி ஒரு கலர் அடிச்சா நல்லமே. ஒவ்வொருத்த விருப்பங்கள் வித்தியாசம். கலர்களை கேட்டா இன்னைக்கு ஒரு 50 பேரை வச்சு கலர் கேட்டா ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஒரே கலரையா சொல்லுவாங்க. ஒரே கலரை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நான் விளங்குறதுக்கு சொல்றேன். கருத்துகள் வித்தியாசம், யோசனைகள் வித்தியாசம். அப்ப எல்லாத்துடைய யோசனையையும் ஒரு பொது வேலையில செய்ய இயலவே, ஏதாவது ஒரு முடிவை தான் செய்ய. அதனால குறை சொல்றத நிப்பாட்டணும், குறை தேடுறத நிப்பாட்டணும், குறை பின்னால பேசுறத நிறுத்தணும், கோல் சொல்றத நிப்பாட்டணும். கோல் சொல்றதால உள்ளங்கள் பிரியுது, குடும்பங்கள் பிரியுது, சொந்த பந்தங்களுக்குள்ள பிரிவினை உண்டாகுது, முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லாம போகுது. அதனாலதான் இஸ்லாம் கோல் சொல்றத ஹராமாக்கி இருக்கு. கோல் சொல்றவன் கோல் சொல்றவன் சொர்க்கம் போக மாட்டானே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் இமாம் ஜமாத் ஏன் கடமையாக்கிச்சு? வாங்க சொன்னா வீட்டுலயே தொந்து கொள்ள இருந்தானே. அப்ப என்னத்துக்கு எல்லாரும் வீட்டு வரல இந்த பள்ளிக்கு வந்து சொல்லணும். அதே 4 ரக்காத்தானே நாங்க சொல்ல போறோம். வித்தியாசமா இங்க கூட குறைய தொழுவிக்கிறாங்க இல்ல. இஸ்லாம் இமாம் ஜமாத்தோட சொல்றத வாஜிபாக்கி இருக்கு. ஆண்களுக்கு இமாம் ஜமாத்தோட சொல்றது வாஜிப். இந்த ஜும்மா நோம்பு நாள்ல மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல்கள் பார்க்க செழிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் கேட்கிற கேள்வி, நான் நேற்று பயான்ல கேட்டேன், ஏன் இந்த கூட்டத்துக்கு மக்கிய காலத்துக்கும் வர இயலாது? ஏன் ரமலான்ல பள்ளிவாசலுக்கு வாரவங்க இமாம் ஜமாத்துக்கு வார ஸ்ரீதேவிகளுக்கு ஏன் மக்கிய காலத்துல வர இயலாது? தாராளமா வரையலும். முயற்சி செஞ்சா ஏழும், நியத்து வச்சா ஏழும், வைராக்கியம் வச்சா ஏழும். எல்லாமே இல்ல. இப்ப நோம்பு காலத்துல வேலைக்கு போற இல்லையா? எல்லாரும் வேலைக்கு போறாங்க, தொழில் வாய்ப்புகளுக்கு போறாங்க. நாட்டாம நோம்பு பிடிச்சு கொண்டு நாட்டாம வேலை செய்யறார், கண்டெய்னரை இறக்குறார், சாமானங்களை நோம்பு பிடிச்சு கொண்டு அப்படி வேலை செய்யறவங்களும் விற்கிறாங்க. இந்த பிக்மி ஊபர் அந்த இதுவரை ஓட்டுறவங்க இந்த வெயில்ல நோம்பு பிடிச்சு கொண்டு போறாங்க, அலைகிறாங்க. ஆனா இமாம் ஜமாத்துக்கும் போறாங்க, 5 நேர தொழுகை டைமுக்கு தொழுது கொள்றாங்க. அப்ப ஏன் மக்கிய காலத்துல ஏலாது? ஏலும் முடிவு ஒன்று எடுத்தமெண்டா ஏலும். இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் நாங்க ஒரு நியத்தை வச்சுக்கொள்வோம். இந்த ஜும்மால இருந்து இதுக்கு பின்னால இந்த மவுத்து வரைக்கும் நான் இமாம் ஜமாத்தோட தொழுவேன் என்று நியத்து வைங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். இந்த இமாம் ஜமாத்தோட தொழுது அவ்வளவு பெரிய பாக்கியம்.
தனிய தொழுறத போல 27 மடங்கு நன்மை கூட இமாம் ஜமாத்தோட தொழுறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தனிய ஒருத்தர் தொழுறார் லொஹர, அதை இமாம் ஜமாத்தோட போய் தொழுறார். இத போல 27 மடங்கு சிறந்ததேண்டா. எங்களுக்கு ஒரு லாபம் ஒன்று கிடைக்குதேண்டா, ₹1 பதிலா 27 ரூபாய் கிடைக்குதேண்டா, சும்மா விடுவோமா? அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் தானே. நாங்க துனியாட லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது, அதனால கஷ்டப்பட தயார். தீனுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது இல்ல, அதனால நாங்க பொடுப்போக்கா இருக்கிறோம். அப்படி இல்லாம ஒரு மூமினை பொறுத்த வரையில, ஒரு ஈமான்தாரிய பொறுத்த வரையில, இவருக்கு எப்படி உலகத்துடைய நலவு நஷ்டம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் விளங்குதோ, அதே போல ஒரு மூமினுக்கு ஆகிரத்துடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குவோம். அதுக்கு ஈமான் தேவை, ஈமான் தேவை. அது உள்ளத்தால விளங்கி கொள்ளக்கூடிய ஒன்று. கண்ணால விளங்குறது ஒன்று இருக்கு, உள்ளத்தால விளங்குறது ஒன்று இருக்கு. கண்ணுடைய பார்வை ஒன்று இருக்கு, கல்புடைய பார்வை ஒன்று இருக்கு. فإنها لا تعمل الأبصار ولكن تعمل القلوب التي في الصدور. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவருடைய உள்ளங்கள் அவருடைய பார்வை குருடாகவில்லை, அவருடைய உள்ளங்கள் குருடாகி விட்டது என்றார். உள்ளத்துடைய குருட்டுத்தனத்தை நீக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும், யா அல்லாஹ் என்ற உள்ளத்துடைய குருட்டுத்தனத்தை நீக்கு, உள்ளத்துல இருக்கிற கரையை நீக்கு, உள்ளத்துல இருக்கிற இருளை நீக்கு. துஆ கேட்கணும், மண்டாடணும் அல்லாஹ் கிட்ட. உண்மையான உள்ளத்தோட கேட்ட இந்த நோம்பு காலத்துல துஆக்களை கபூல் செய்வான். எங்களுக்கு தேவையில்லா தான் தருவானா. குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வெறுப்பா இருக்க போல நாங்க போஸ்ட் பண்ணி வற்புறுத்தி தர மாட்டோம். அனுல்திமுகுமூஹா அனுல்திமுகுமூஹா வஅன்தும் லஹா காரிஹூன். உங்களுக்கு வெறுப்பா இருக்க போல நாங்க வற்புறுத்தி தர தயார் இல்லை என்றா குர்ஆன்ல. சுப்ஹானல்லாஹ். அப்ப யாருக்கு நான் தீன்ல முன்னேறணும், மார்க்கத்துல முன்னேறணும், அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையணும், நான் ஒரு நல்லடியான் ஆகணும், இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாம போகணும் என்று உள்ளத்தால விரும்புறாரோ, ஆசைப்படுறாரோ, நியத்து வைக்கிறாரோ, அல்லாஹ் அதுக்குள்ள வழிகளை திறந்து கொடுப்பான். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். உங்களுக்கு ஆசை இருக்க வருமே, உங்களுக்கு தேவை இருக்க வருமே. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அப்ப இமாம் ஜமாத்தை கடமையாக்கினது ஒத்துமையை பாதுகாக்க. இமாம் ஜமாத்துக்கு வந்து அந்த கோவிட்ல நின்ற மாதிரி நிக்கிற இல்ல முறை, அது ஒரு கட்டம். அது ஏழாத நாள் அப்படி நின்றோம், இடவழி விட்டு விட்டு நின்றோம். இமாம் ஜமாத்தோட நிக்க போல தோளோட தோலை சேர்த்து, காலோட காலை சேர்த்து வைக்க சொல்லி, அங்கல இங்கல இல்லாம கால்வல் முன்னுக்கு பின்னுக்கு இருந்தா, கோணலா இருந்தா உள்ளங்களையும் அல்லாஹ் கோணலாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உள்ளத்துடைய கோணலுக்கு காரணம் உடல் கோணலாகிறது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு கவனம் செலுத்தணும். ரசூலுல்லா அம்பு இருக்கிறே, அம்ப நேரையாக்குற மாதிரி சப்ப நேரையாக்குவாங்களா? அப்ப சப்பு அவ்வளவு நேரம் நிக்க வேண்டிய ஒன்று. சிலவங்க அத பாரதூரம் தெரியாம சும்மா நிக்கிறாங்க, தெரியாமங்களுக்கு பாவம், அவங்க விளங்கி கொண்டா நல்ல. சப்புல நிக்க கூட குதிக்காலத்தான் பார்க்கணும். முன்னுக்கு கால் சிலவங்களோட நல்ல, சிலவங்களோட நீட்டமா இருக்கும், பெரிய காலா இருக்கும். அப்ப குதிக்கால் என்று வரப்போது எல்லாம் ஷேப்பா இருக்கும், ஒரே மாதிரி. ஆக கண்ணியமான சொல்ல, ஏன் இப்படி நெருங்கி இருங்கன்னா, இதால உங்களோட உள்ளங்கள்ல நெருக்கம் உண்டாகும். நீங்க வெளிரங்கத்தை நெருங்கி இருக்கிறதுனால உள்ளங்கள்ல நெருக்கம் உண்டாகும், ஒத்துமை உண்டாகும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஜமாத்தை இஸ்லாம் கடமையாக்கிருக்கு. நன்மையும் கூட தந்து ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கா கிழமைக்கு ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும், சும்மா என்ற ஒன்றை வச்சு அதுல ஊர்ல இருக்கிற எல்லாம் வருவாங்க. சரியேண்டா, சில ஊர்களுக்கு போயிட்டு பார்த்தா 5 தக்கியால இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஜும்மா பள்ளிக்கு தான் வருவாங்கடா. 5 நேர தொழுகைக்கு எல்லாம் இங்க வர மாட்டாங்க, அவங்க அவங்களோட இடத்துல தொழுவாங்க பள்ளிவாசல்ல. ஆனா ஜும்மா என்று வந்தா எல்லாம் வருவாங்க. அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாம் சந்திச்சு கொள்வாங்க, ஒரு சலாம் சொல்லுவாங்க, சிரிச்சு கொள்வாங்க, ஒரு முசாபா செய்வாங்க, கொஞ்சம் பேசிக் கொள்வாங்க, நலவு நஷ்டங்களை விசாரிச்சு கொள்வாங்க. இஸ்லாம் இதை கட்டாயமாக்குது. மேலான சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்க ஈமான் கொள்ளாம சொர்க்கம் போக மாட்டீங்கடா.
ஈமான் கொள்ளாம சொர்க்கம் போக மாட்டீங்க என்று சொல்லி சொன்னாங்க. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்க ஈமான் கொண்டவங்களாக மாட்டீங்க மஹப்பத் வைக்கும் வரைக்கும். ஒருவர் இன்னொருவரை மஹப்பத் வைக்கும் வரைக்கும் நீங்க ஈமான் கொண்டவங்களாக முடியாது சொல்லிட்டு சொன்னாங்க. அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும் அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா, அந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கடா நீங்க உங்களுக்குள்ள முஹப்பத் உண்டாகும். அது என்ன தெரியுமா? நல்ல சலாம் சொல்லுங்க. சலாம் சலாத்தை நல்ல பரப்புங்க. என்ன தெளிவா சலாம் சொல்லணும். இஸ்லாம் அலைக்கும் அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸாமு அலைக்கும் உங்களுக்கு மவுத் உண்டாவட்டும் என்ற கருத்து வந்துடும். அஸ்ஸாம் சாம் என்ன மவுத்து, சாம் அலைக்கும் அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும். வாய் நிரம்ப நல்லா அழகா சொல்லணும். சிரிச்ச முகத்தோட சலாம் சொல்ல பார்க்கணும். என்ன சிரிக்கிறதும் ஒரு சதகா. அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹி 20 நன்மை, வபரகாத்துஹு 30 நன்மை. சும்மா போக்கல வரக்குள்ள நன்மை தேடி கொண்டு போயிடும். சிலவங்க சலாத்துக்கு பதில் சொல்றது ஏதோ அவர்கிட்ட கேட்ட மாதிரி என்னமோ என்று அங்களை பார்த்துக்கொண்டு முகத்தை சும்மா சுருக்கி கொண்டு ஒரு வெறுப்போட பதில சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பதிலே சொல்லாம போறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க பாவத்தை சம்பாரிச்சு கொண்டு போறாங்க. பதில் சொல்லாம போறவன் பாவத்தை சம்பாரிச்சு கொண்டு போறான். சலாம் சொன்னவன் நன்மையை சம்பாரிச்சு கொண்டு போறான். பதில் சொன்னா அவரும் அதே மாதிரி நன்மையை சம்பாரிச்சு கொண்டு போறார். சலாம் என்றது ஒரு துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தி, சமாதானம், சந்தோஷம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி துவா? குட் மார்னிங் மாதிரி அல்ல இது சலாம். குட் மார்னிங் எல்லா நேரத்திலும் சொல்லலாது. மையத்தூட்ல போயிட்டு குட் மார்னிங் சொல்லிடுமா? சாவூட்ல போயிட்டு குட் மார்னிங் சொல்லிடுமா? தள்ளிய பிற்பகட்ட அடிச்சு அவன் கவலையில வர அவனுக்கு குட் மார்னிங் சொல்லிடுமா? அவன் ஏசிட்டு போவான். எனக்கு பேட் மார்னிங் என்றதுதான் அவங்களோட கருத்து. ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும் மையத்தூட்லையும் சொல்லேனும், பஜார்லையும் சொல்லேனும், ஹயாத்தோட இருக்கிறவனுக்கு சொல்லேனும், கபருஸ்தான்ல இருக்கிறவனுக்கும் சொல்லேனும். கபர் அடிக்க போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் வஅன்தும் ஸலஃபுனா வநஹ்னு பில் அஸர். கபராளிகளுக்கு சலாம் சொல்லி தந்தாங்க நபி. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா? கபர் அடிக்க போயிட்டு சொல்ற சலாம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு பாடம்? பெருசா ஒன்றும் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், ஏ கபராளிகளே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. அல்லாஹ் எங்களையும் உங்களையும் மன்னிக்கட்டும். அல்லாஹ் எங்களையும் உங்களையும் கபராளிகளே மன்னிக்கட்டும். அல்லாஹ் நீங்க முந்திட்டீங்க, நாங்க பிந்தி வந்து சேர்ந்து கொள்வோம். அதுதான் கருத்து. நீங்க முந்திட்டீங்க, நாங்க பிந்தி உங்களோட வந்து சேர்ந்து கொள்வோம். எவ்வளவு அழகான மார்க்கம். உலகத்துல எந்த மார்க்கத்தை இருக்கு சொல்லுங்க பாப்போம். கபராளிக்கு போயிட்டு அவங்கள ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு இருக்குமா? நான் என்ன நினைக்கவே மாட்டேன். அப்படி ஒரு அழகான மார்க்கத்தை தீன இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். அதனால மார்க்கத்தை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும், ஹதீஸ விளங்கணும். உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நிறைய உலமாக்கள், தகுதியான திறமையான உலமாக்கள் இருக்கிறாங்க. உலமாக்களையும் உருவாக்கணும், திறமையான உலமாக்கள் உருவாக்கணும். இந்த உலமாக்களால நாங்க சரியான பிரயோஜனத்தை எடுக்கும். உலமாக்களை கண்ணியப்படுத்தும். இல்மு படிக்கிறேன்டா கண்ணியப்படுத்தி தான் படிக்கும். இந்த மஸ்ஜிதுகள்ல இருக்கிறவங்க, ஹிதுமத்துகள்ல இருக்கிறவங்களை கண்ணியப்படுத்தும். மஸ்ஜிதுகள்ல இருக்கிறவங்க இமாம் முஅத்தின் ஹாலாத் 27 நாள் இங்க இருக்கும். 3 நாள் தான் விட்டு போய் கொடுப்பாங்க. வசதி உள்ள மஸ்ஜிதுகள்ல 2 இமாம் வைக்கணும், 2 முஅத்தின் வைக்கணும். அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும். அவங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டி தின்ன குடிக்க உடுக்க, அதே போல அவங்களோட தேவைகள், கல்யாண காட்சிகள், ஹயாத்து மௌத் எல்லாம் இருக்கு. அப்ப அவங்களும் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றணும். அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும், நல்ல சம்பளங்கள் கொடுக்கணும். இன்னைக்கு புல்லு புடுங்குறவனே அவனுக்கே ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தா வந்து புல்ல புடுங்குறான். ஊட்டியை எடுத்துக்கொண்டு போறதுக்கு தள்ளி கொடுக்காட்டி அரசாங்கால வச்சிருக்கி அதை எடுத்துக்கொண்டு போறாங்க. இல்ல அப்படி இருக்க போல நாங்க
இந்த 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 தீனுடைய சேவை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களை எவ்வளவு கவனிக்கணும், எவ்வளவு கண்ணியப்படுத்தணும். சிலவங்களுக்கு அதை பத்தி யோசனையே இல்லை. மஸ்ஜிதுகளுடைய இமாம்கள், மதரசாக்களுடைய ஒஸ்தாதுமார்களுடைய சம்பளங்களை பார்த்தாண்டா கண்ணீர் வடிப்பீங்க. அப்படி சம்பளம். அவங்களுக்கு பிள்ளைகளும் அதிகம். அதனால இது நான் உங்கள ஒருவன் என்று நினைச்சு கொண்டு நான் சொல்றேன். நானும் உங்கள ஒருத்தர் மிம்பர் கேது இருக்கிறேன் அப்படி சொல்றேன். அதனால கண்ணியமான சோழ அப்பதான் தீன் பாதுகாக்கப்படும். தீனை எடுத்து சொல்றவங்களுக்கு குறை சொல்றது, அவங்களை கேவலப்படுத்துறது, வாட்ஸ்அப்ல மெசேஜ்கள் அனுப்புறது, இதால என்ன நடக்கும்டா தைரியம் இல்லாதவங்க அப்படியே மூளைக்கு ஆவிடுவாங்க. குர்ஆன் ஹதீஸ சில தைரியசாலிகள் என்ன வந்தாலும் உசுறு போனாலும் சொல்றத சொல்லுவோம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வெற்றிருப்பான். சிலர்கள் விலகீனமானவங்க, மக்களுக்கு தெளிவா ஈமான் இஸ்லாம் மக்களுக்கு அண்டைக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து சொல்ல போல சிலவங்க அவரோட போயிட்டு கேம கேட்டா அவர்கிட்ட மானத்தை மரியாதையை போக்கினா கொண்டாட்டி சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்க சும்மா இப்படி பயான் பண்ணி நீங்க மண்டை குத்த காத்துக்கொள்ளாம சும்மா இருங்கன்னு கொண்டாட்டி சொல்லிடுவார். 4 பேர் அப்படி சொல்லக்கூட இவர் அப்படியே அடக்கிடுவார். சில விலையினமானவங்க வைக்கிறாங்க. இந்த தீன் கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படணும். இந்த தீனை பாதுகாக்க நானும் நீங்களும் எங்களோட உசுர கொடுக்கணும். உசுர கொடுத்தாவது தீன் பாதுகாக்கப்படணும். இதுதான் இஸ்லாம் சொல்ற கருத்து. அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் வேணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுகளுடைய இமாம்கள் ரமலானுடைய காலங்கள் உங்களோட ஹதியாக்கள் இங்க உள்ளவங்களுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. தனி ஒரு ஆளால் எல்லாம் செய்யலாம். எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன தொகையை போட்டாங்க, அது பெரிய தொகையாவே. ஊர்ல நிறைய வேலை வெற்றி செய்ய வேண்டியிருக்கு. ட்ரஸ்டி போர்டு தகுதியான போர்ட தெரிவு செய்யறது பள்ளிவாசல் மஹல்லா வாசிகளோட பொறுப்பு. போர்டுக்கு யாராவது வந்ததுக்கு பின்னால முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கும். அதுக்கு குறை சொல்லிக் கொண்டு இந்த அரசியல் மாதிரி ட்ரஸ்டி போர்டு ஆகக்கூடாது. முந்தி இருந்தவங்க இப்ப வந்தவங்களுக்கு குறை சொல்றது, குறை சேர்க்கிறது. பாருங்க எங்கட காலத்துல நாங்க என்ன செஞ்சோம், எங்கட காலத்துல அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், பாருங்களேன் இப்படி ஒன்றும் இல்லை. சும்மா விஷத்தை போக்குறது, மஹல்லா வாசிகள்ல வெறுப்ப உண்டாக்குறது, இதெல்லாம் நஞ்சி மேலான சார். இதெல்லாம் நஞ்சி. இதால முன்னேற்றங்களை பார்க்கல. நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. எங்கட பிள்ளைகளை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு, எங்கட வாலிபர்களை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு, எங்கட பெண்களை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மஹல்லாக்கள்லயும் ரொம்ப கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க. ஜினாக்கு போறாங்க பசிக்கு. என்ன மாப்பிள்ள தூள் அடிக்கிறாங்க, ஐஸ்காரன், அவனை ஜெயில கூட போயிட்டு போகணும். இந்த பொம்பளைக்கு 3 பிள்ளைகள் தின்னோனும் குடிக்கணும் உடுக்கணும், ஸ்கூல் போகணும், மதரசா போகணும். இவனி பிச்சை வாங்கத்தான் ரோட்டுக்கு இறங்கணும். இந்த முசீபத்தால போற இடத்துல எல்லாம் இந்தாங்க கொடுக்க மாட்டாங்க. தவறான கொஞ்சம் வாக்கு போக்கான பெண்ணா இருந்தா அவ பாவத்துக்கு அழைக்கிற பெரிய ஒரு கூட்டமும் இருக்கு. சில நேரம் அவ இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகிறது. இதெல்லாம் மஹல்லாக்கள்ல இருக்கு. இதெல்லாம் ட்ரஸ்டி போர்டு கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஏறி இறங்கணும். மஹல்லால இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த வேலைகளுக்கு இந்த மஹல்லா ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாட மக்கள் கேட்டா சொல்லணும். தத்துவ பள்ளி வாசல பாருங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த ட்ரஸ்டி போர்டு மாதிரி ஒரு போர்டு இருக்கணும். அந்த ஊருக்கு நடக்கிற சேவை மாதிரி சேவை நடக்கணும். எத்தனை மஹல்லா இருக்கு அப்படி சொல்ல சண்டைத்தான் இருக்கு எல்லா மஹல்லாக்கள். பள்ளி வாசல்கள்ல போர்டுல பிரச்சனை, மஹல்லாக்கும் போர்டுக்கும் பிரச்சனை. எப்படி முன்னேறேன்னு ஒரு நல்ல வேலையை செய்ய விட்டுறாங்க இந்த சிலவங்க. அல்லாஹ் தான் அவங்கள பாதுகாப்போம். அதனால ஒத்துமைன்றது ஆக முக்கியம். நாங்க ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும். நபி சொன்னாங்க, வலா தஹாசது வலா தபாகலு வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்க ஒருவரை பொறாம வைக்க வானம். பொறாம வைக்கவே கூடாது. பொறாம வைக்கிறது ஹராம். பொறாம வைக்கிறது ஹராம். ஏனென்றா அல்லாஹ் ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்துட்டான். நான் அவர்ல பொறாம கொடுத்தது யாரு வசதி வாய்ப்பா? அல்லாஹ். அப்ப இவர் அல்லாவோட தான் முட்டுறாரு, இவரோட முட்டை இல்லை. இவர் முற்றது யார் என்றா அல்லாவோட. பணக்காரன் ஆக்குறது அல்லா, ஏழை ஆக்குறது அல்லா. குர்ஆன்ல சொல்றார், அறிவை கொடுக்கிறது அல்லா, கொடுக்காம இருக்கிறது அல்லா. பிள்ளைகள் பாக்கியங்களை கொடுக்கிறது அல்லா, கொடுக்காம இருக்கிறது அல்லா. ஜோடிகள் அமைக்கிறது அல்லா, மாற்றமா அமைக்கிறதும் அல்லா.
இதெல்லாம் அல்லாஹ்ட ஏற்பாடு. அப்ப அல்லாஹ்ட ஏற்பாட்டின் படி அவரு அப்படி இருக்க போல அவரை பொறாம வச்சு அதுக்கு நாங்க அவரை நோவிக்கிறது, இவர் அல்லாஹ்வை நோவிக்கிறார். சிலவங்களுக்கு எந்த நேரம் உள்ளத்துல வெந்து கொண்டே தான் இருக்கு, பார்க்கல. சில நல்ல நிலைமையில இருக்கிறவங்களை பார்த்து கொண்டு இருக்கல. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால நபி சொன்னாங்க, பொறாமப்படாதீங்க, ஒருவரை கோவிக்காதீங்க, ஒருவரை வெறுக்காதீங்க. நீங்க எல்லாரும் எல்லாரும் சகோதரர்களாக. அதனால நாங்க முயற்சி செய்வோம். கண்ணியமான சோழ நோம்பு முடிஞ்சு கொண்டு போகுது, அவசரமா முடிஞ்சிடும், இன்னொரு 2 கிழமையும் இல்ல. அதனால இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள நாங்க நல்ல அதிகமான நன்மையை செய்வோம். இந்த இமாம் ஜமாத்தோட தொழுது கொள்வோம். தராவி தொழுகைக்கு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, மஹல்லால நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தொழுகைக்கு மிச்சம் குறைவு ஆட்கள். தராவிக தொழுது கொள்வோம். கடைசி 10ல கூட கவனம் செலுத்தணும். ஏத்திகாப் இருக்கிற சுன்னத். ரசூலுல்லாஹ் நோன்பு கடமையாக்கப்பட்டதுல இருந்து மௌத்து வரைக்கும் கடைசி 10ல ஏத்திகாப் இருக்கிறாங்க. ஏத்திகாப் என்றா பள்ளிவாசல்ல அப்படியே ஃபுல் டைம் இருக்கிறது. 10 நாளும் பெருநாள் குறைய கண்டபுரம் தான் விட்டு போவாங்க. பள்ளிவாசல்ல இருப்பாங்க, தூங்குறது பள்ளிவாசல்ல, சாப்பிடுறது பள்ளிவாசல்ல, அமல் இபாதத்துல ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க, திக்ர் திலாவத்துல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. பெரிய நன்மை, உள்ளம் பரிசுத்தம் அடையும். மஸ்ஜிதோட இருக்கிறதுனால உள்ளங்கள் பரிசுத்தம் அடையும். ஏன்னா மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், மலக்குமார் இருக்கிற இடம். இங்க துனியாவை பேசணும், நீ கேட்கது இங்க வியாபாரம் பேசக்கூடாது. அது பேசுறா வெளியே பேரு தான் பேசும். பள்ளிக்குள்ள வியாபாரம் செய்தவனுக்கு எப்படி துவா செய்யணும் என்றா, துவா இல்ல பதுவா. உண்ட வியாபாரத்துல அல்லாஹ் லாபத்தை தராம இருக்கட்டும் என்று துவா செய்யணுமா. பள்ளி உள்ளது வியாபாரம் செய்தவன் எவனாவது இருந்தா அவரை பார்த்து என்ன சொல்லணும், உண்ட வியாபாரத்துல லாபம் கிடைக்காம இருக்கட்டும், அப்படி அல்ல துவா செய்யணும். அல்லாஹ் உண்ட வியாபாரத்துல நல்ல லாபம் தரட்டும் என்று தான் துவா செய்யணும். ஏன் இவருக்கு இப்படி துவா என்றா, பதுவா என்றா, இவர் அல்லாஹ்வுடைய மாளிகைய வியாபார ஸ்தலமா பாவிக்கிறார். இது அதுக்குள்ள இடம் இல்லை. அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய